வணக்கம், வெல்கம் டு ஈவினிங் ஹாட் கஃபே நியூஸ். தி டிபேட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். அதாவது சர்வதேச ராஜதந்திரம் அப்படிங்கறத நாம எப்பவுமே ஒரு செஸ் விளையாட்டு மாதிரி தான் பார்ப்போம். ஆமா, ரொம்ப அமைதியா ஒவ்வொரு நகர்வும் ரொம்ப நுட்பமா நடக்கும். கரெக்ட். ஆனா அந்த செஸ் போர்டு அப்படியே தூக்கி போட்டுட்டு கையில ஒரு மைக்க புடிச்சுக்கிட்டு நான் இந்த அறையே கொளுத்திடுவேன் அப்படின்னு ஒரு தரப்பு பகிரங்கமா மிரட்டினா எப்படி இருக்கும்? அது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில நடந்துட்டு இருக்கிற அந்த ராஜதந்திர ராணுவ நெருக்கடி சரி அப்படிதான் இருக்கு. கண்டிப்பா. ஈரான் தங்களோட செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஒப்படைக்க மாட்டோம் அப்படின்னு ரொம்ப திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. ஆமா, அவங்க பின்வாங்க தயாரா இல்ல. அதுக்கு பதிலடியா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரானோட மின் நிலையங்கள் அப்புறம் பாலங்களை எல்லாம் அழிச்சிடுவேன் அப்படின்னு வெளிப்படையா அச்சுறுத்தியிருக்காரு. ஆனா அதே நேரத்துல இஸ்லாமாபாத்ல ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கும் கூப்பிடுறாரு. ஒரு பக்கம் பேரழிவு அச்சுறுத்தல், இன்னொரு பக்கம் அமைதி பேச்சுவார்த்தை. இதுல நம்ம விவாதிக்க வேண்டிய மைய கேள்வி என்னன்னா, ட்ரம்போட இந்த ஒரு அதிகபட்ச அழுத்தம் ஈரானை பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வரப்போகுதா, இல்ல ஈரானை அவமானப்படுத்தி ஒரு பெரிய உலக போருக்கு வழிவகுக்க போகுதா அப்படிங்கிறது தான். சரியா சொன்னீங்க. இதுல என்னோட நிலைப்பாடு ரொம்ப தெளிவா இருக்கு. ட்ரம்போட இந்த கடுமையான பொருளாதார முற்றுகையும் அச்சுறுத்தல்களும் அமெரிக்க வீரர்களோட உயிரை பணைய வைக்காம ஈரானை ஒரு ஒப்பந்தத்துக்கு கொண்டு வர்றதுக்கான ரொம்ப ஒரு பலமான உத்தி அப்படின்னு நான் வாதிடுறேன். ஆனா நான் இத முற்றிலுமா மறுக்கிறேன். உங்களோட இந்த வாதத்தை ஏத்துக்க முடியாது. இந்த மிரட்டல்கள் ஈரானை ஒருபோதும் அடிபணிய வைக்காது. இது நிலைமையை இன்னும் மோசமாக்கி அமெரிக்காவோட அந்த முன்னுக்கு பின் முரணான தகவல்கள்னால இந்த பேச்சுவார்த்தையே ஒரு கேலிக்கூத்தாக்குது அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே, நாம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். அதாவது ட்ரம்போட இந்த அணுகுமுறை அமெரிக்காவோட அசுர படத்தை அடிப்படையா வச்சுது. இப்போ அமெரிக்காவோட கடற்படை முற்றுகையினால ஈரான் ஒரு நாளைக்கே கிட்டத்தட்ட $500 மில்லியன் இழந்துட்டு வராங்க. $500 மில்லியன். ஆமா, அது சும்மா நம்பர் கிடையாது. ஒரு நாட்டோட பொருளாதாரமே மூச்சு திணறும் போது அவங்களுக்கு வேற வழி இருக்காது. அப்புறம் இந்த பவர் பிளான்ட், பிரிட்ஜ் எல்லாம் அழிச்சிடுவேன் அப்படிங்கிற அந்த நேரடி அச்சுறுத்தல் ஒரு பெரிய சைக்கலாஜிக்கல் வெப்பன். ஆனா அதே சமயம் கார்த்தீவ கைப்பற்ற திட்டத்தை ட்ரம்ப் கைவிட்டுட்டாரு. ஆனா அது ஏன் கைவிட்டாரு அப்படிங்கறதுல தான் விஷயமே இருக்கு. இருங்க, நான் சொல்லி முடிச்சுடுறேன். அவர் அதை கைவிட்டதே அமெரிக்க படைகளோட உயிரை பணயம் வைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். இதுல இருந்தே அவர் தேவையற்ற உயிரிழப்புகளை தவிர்க்கிற ஒரு நடைமுறைவாதி அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. சரி, உங்க பொருளாதாரவாதம் கேட்கறதுக்கு லாஜிக்கலா இருக்கலாம். ஆனா ராஜதந்திரம் அப்படிங்கிறது ஒரு வியாபாரம் கிடையாது. எந்த ஒரு நாட்டுக்கும் ஒரு சுயமரியாதை இருக்கும். எதிரிக்கு ஒரு கௌரவமான வெளியேறும் வழியை நாம கொடுக்கணும். ஆனா இப்போ ஈரானுக்கு அந்த வழியை ட்ரம்ப் கொடுக்கறார்ல? கண்டிப்பா இல்ல. ட்ரம்போட இந்த அணுகுமுறை ஈரானை அவமானப்படுத்துற ஒரு சடங்கு மாதிரி இருக்கு. ஈரான் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் என்ன சொன்னாரு? செறிவூட்டப்பட்ட யுரேனியம் ஈரானோட மண்ணை போல புனிதமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. புனிதமானதுன்னு சொல்றது ஒரு சென்டிமெண்ட், பக்கன ஒரு அடையாளம். அத நீங்க மிரட்டி பறிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தைக்கு யாரு தலைமை தாங்குறா அப்படிங்கறதுலயே அமெரிக்காவுக்குள்ள பெரிய குழப்பம் இருக்கு. இது எப்படி ஒரு தீவிரமான ராஜதந்திர முயற்சியா இருக்க முடியும்? நீங்க குழப்பம்னு சொல்றீங்க, ஆனா களத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க. அமெரிக்காவோட முற்றுகை 100% சக்சஸ் ஆயிருக்கு. எப்படி சக்சஸ்ன்னு சொல்றீங்க? ஏன்னா ஈரானுக்கு போக வேண்டிய கப்பல்கள் எல்லாம் இப்போ அமெரிக்காவோட டெக்சாஸ், லூசியானாவை நோக்கி போயிட்டு இருக்கு. உலக நாடுகள் ஈரானை புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரம்ப் சொன்ன மாதிரி அமெரிக்கா எதையும் இழக்கல. ஈரானுக்கு ஒரு நியாயமான ஒப்பந்தம் தராங்க. அதை ஏத்துக்கலன்னா உள்கட்டமைப்பு அழியும் அப்படிங்கிற பயம் அவங்கள பணிய வைக்கும். இந்த பயம் பணிய வைக்கும் அப்படிங்கிறது ஒரு தப்பான கணக்கு. இது அவங்கள ரொம்ப கடுமையான பதிலடி கொடுக்க தான் தூண்டுது. என்ன மாதிரி பதிலடி? இப்போ அமெரிக்காவோட கடற்படை முற்றுகை சட்டவிரோதமானதுன்னு ஈரான் அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹார்மஸ் ஜலசந்தியை அவங்க மூடிட்டாங்க. அது ஒரு தற்காப்பு நடவடிக்கை தானே? இல்லவே இல்ல. அது ஒரு பெரிய பொருளாதார போர் பிரகடனம். அதோட முக்கியமா ஈரானிய ராணுவத்துக்கு இப்போ ஸ்கேட்டர்ட் ஆர்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது எல்லாரும் ஒன்னா இருக்காம செதறி இருக்கிறது. ஆமா, இது அமைதிக்கான அறிகுறியே கிடையாது. ஒரு பெரிய கொரில்லா போருக்கான தயாரிப்பு. IRGC தளபதி இது உலக போராக மாறும் அப்படின்னு எச்சரிச்சிருக்காரு. இத பார்த்ததுக்கு அப்புறமும் அமெரிக்காவோட முற்றுகை வெற்றி அடைஞ்சிடுச்சுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆனா அச்சுறுத்தல்கள் எல்லாமே போருக்கானவை இல்லையே. ஈரான் உலக போர் அப்படின்னு சொல்றதே ஒரு பயத்தோட வெளிப்பாடுதான். ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களுக்கு நிதர்சனத்தை புரிய வைக்கிற ஒரு உத்தியா இதை ஏன் பார்க்கக்கூடாது?
ஒரு நாட்ட மூலையில தள்ளி அவங்க கழுத்தை நெரிச்சா அவங்க அமைதியா சரணடைவாங்க அப்படின்னு நினைக்கிறது பெரிய வரலாற்று பிழை. அந்த பயம் அவங்கள பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வராது. ஆனா இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தையை பாருங்க. 2 அமெரிக்க விமானங்கள் அங்க தரையிறங்கி இருக்கு, பாதுகாப்பு படையினர் அங்க இருக்காங்க. இது ஒரு நிஜமான ராஜதந்திர நகர்வு நடக்குது அப்படிங்கிறதுக்கு கண்கூடான ஆதாரம் தானே. விமானங்கள் இறங்கியிருக்கலாம், ஆனா அந்த பேச்சுவார்த்தை குழுவோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ட்ரம்ப் குஷ்னர் அப்புறம் விட்காஃப் தலைமை தாங்குவாங்க அப்படின்னு சொல்றாரு. அது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு. இருங்க 1/2 மணி நேரத்துக்குள்ள ஐநாவுக்கான அமெரிக்க தூதர் மைக் வால்ஸ் இல்ல ஜேடி வான்ஸ் தான் தலைமை தாங்குவார் அப்படின்னு ட்ரம்புக்கு முரணா சொல்றாரு. வாஷிங்டன்ல என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு யாருக்கும் தெரியல. இது சும்மா ஒரு தகவல் பிழையா இருக்கலாம், செய்தி என்ன அப்படிங்கிறது தானே முக்கியம். ஆனா அந்த செய்திய நம்பகத்தன்மையோட யார் சொல்றா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு உலகப் போர் மூழும் ஆபாயம் இருக்கிற நேரத்துல இவ்ளோ குழப்பம் இருந்தா ஈரான் எப்படி நம்புவாங்க? ஈரானிய பேச்சுவார்த்தை குழு தங்களோட உயிரை காப்பாத்திக்க போர் விமானங்களோட பாதுகாப்ப கேக்குறாங்க. இஸ்ரேலிய வட்டாரங்கள் கூட ஒப்பந்தம் ஏற்பட வாய்ப்பே 0 அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி ஒரு முறையான பேச்சுவார்த்தையா ஆகும்? அவநம்பிக்கை இருக்கிறது சகஜம்தான். ஆனா நான் கார்க் தீவு விஷயத்துக்கு திரும்ப வரேன். ஈரானோட மிகப்பெரிய எண்ணெய் மையமான கார்க் தீவை ஆக்கிரமிக்க தரைப்படைய அனுப்புனா அமெரிக்க வீரர்களுக்கு ஆபத்து அப்படின்னு ட்ரம்ப் அந்த திட்டத்தை கைவிட்டாரு. இது அவருடைய முதிர்ச்சியை காட்டுது இல்லையா? தேவையற்ற ராணுவ ஆபத்தை எடுக்காம வெறும் பொருளாதார அப்புறம் வான்வழி தாக்குதல் அச்சுறுத்தல்களை மட்டும் அவர் பயன்படுத்துறாரு. ஏன்னா இதுல அமெரிக்க உயிரிழப்பு இருக்காது. இது ரொம்ப சிறப்பான ஒரு பொறுமையான உத்தி. ஆண் வழியா தாக்க முடியும் அப்படிங்கிறது பெரிய பலம்தானே. கார்க் தீவை ஈஸியா கைப்பற்றிடலான்னு முதல்ல ரொம்ப பெருமையா பேசின ட்ரம்ப் இப்ப ஏன் பின்வாங்கியிருக்காரு? ஏன்னா அங்க போய் இறங்கி அதை கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறது சாத்தியமில்லைன்னு அமெரிக்காவுக்கு தெரிஞ்சிடுச்சு. சோ நீங்க அமெரிக்கா பயப்படுதுன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. அமெரிக்காவே தரைப்படையை அனுப்ப தயங்கும் போது ட்ரூத் சோஷியல்ல வர்ற அச்சுறுத்தல்களை பார்த்து ஈரான் எப்படி பயந்து சரணடையும்? இது ஈரானுக்கு அமெரிக்காவோட பலவீனத்தை தான் வெளிச்சம் போட்டு காட்டுது. நாங்க தரைப்போர் செய்ய தயாரா இல்ல அப்படிங்கிற மெசேஜ் தான் அங்க போகுது. நான் அதை ஒருபோதும் பலவீனம்னு ஏத்துக்க மாட்டேன். நவீன போர் முறையில இது ஒரு ஸ்மார்ட்டான நகர்வு. உள்கட்டமைப்பை தரைமட்டமாக்கினா அவங்க 50 வருஷம் பின்னோக்கி போயிடுவாங்க அப்படிங்கிற அந்த பயம்தான் அவங்கள இஸ்லாமாபாத் நோக்கி நகர வைக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை. நீங்க உள்கட்டமைப்பை அழிக்கிறத பத்தி ரொம்ப சுலபமா சொல்றீங்க. ஆனா கட்டடங்களை அழிக்கிறதுனால ஒரு நாட்டோட சித்தாந்தத்தை அழிச்சிட முடியாது. அது அவங்கள இன்னும் தீவிரவாதத்தை நோக்கி தான் தள்ளும். பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது விட்டு கொடுக்கறது, முழுமையா சரணடைறது கிடையாது. சரி, நாம விவாதத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ட்ரம்போட இந்த அதிரடியான பேச்சுக்களும் முற்றுகைகளும் ஈரான பொருளாதார ரீதியா ரொம்ப கடுமையா நெருக்குது. இது இஸ்லாமாபாத்ல அவங்கள ஒரு ஒப்பந்தத்துக்கு வர வைக்கிறதுக்கான ரொம்ப வலுவான ஒரு ராஜதந்திர உத்தி அப்படிங்கிறது தான் என்னோட நிலைப்பாடு. என்னோட தொகுப்பு என்னன்னா, வெறும் பொருளாதார நெறிப்பு மூலமா ஒரு நாட்டை அடிபணிய வைக்கலாம் அப்படிங்கிறதே ஒரு பழைய நம்பிக்கை. ட்ரம்போட இந்த அச்சுறுத்தல்களும் அமெரிக்க தரப்புல இருக்கிற அந்த முன்னுக்கு பின்முரணான தகவல்களும் ஈரான பேச்சுவார்த்தை மேசையிலிருந்து இன்னும் தூரமா தான் கொண்டு போகும். கார்க் தீவு விஷயத்துல அமெரிக்கா பின்வாங்கினது ஈரானுக்கு துணிச்சலை தான் கொடுத்திருக்கு. இது அமைதிக்கான வழி இல்ல, ஒரு மாபெரும் போருக்கான விதை. ஆமா, சர்வதேச ராஜதந்திரத்துல அதிகார அச்சுறுத்தல்களுக்கும் ஒரு நாட்டோட சுயமரியாதையை மதிக்கிறதுக்கும் நடுவுல இருக்கிற அந்த மெல்லிய கோடு எங்க இருக்கு அப்படிங்கிறது இந்த பிரச்சனை ரொம்ப தெளிவா காட்டுது. ஆரம்பத்துல நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு வெடிமருந்து கிடங்குல நடக்கிற ஆபத்தான விளையாட்டு தான். கண்டிப்பா. இதுல பேச்சுவார்த்தை வெற்றி பெறுமா இல்ல ஒரு பெரும் போர் மூழுமா அப்படிங்கறத காலம்தான் நமக்கு பதில் சொல்லணும். நேயர்கள் இந்த இருதரப்பு நியாயங்களையும் புவிசார் அரசியலோட பரிமாணங்களையும் இன்னைக்கு ஆழமா புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு நம்புறேன். At the end, thanks for listening our podcast. நாளை மார்னிங் கஃபேல சந்திக்கலாம்.